வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருபொருளோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி முத்துச்சுடர்குடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்கள், குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் நெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மிக அருமையான ஆழ்ந்த
9 மைய தவம் நடத்தி அருள்நிலை கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிலை கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்த சிந்தனை வழங்கிட ஞானம் வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்தியா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இறை விஞ்ஞானம் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 43ஆம் பாகம், மனிதருள் வேறுபாடு என்ற சிந்தனையை தொடங்குகின்றோம். மகரிஷின் ஒரு கவியோடு இந்த தலைப்புக்குள் எடுத்து வைப்போம். ஒரு வயிற்றில் உருவாகும் இரட்டை பிண்டம், உடலமைப்பு முதலியவை பேதம் காட்டல், கருவமையும் காலத்தில் தாயின் இரத்தம் கலந்து அவற்றில் ஓடுவதில் பேதமாகும். பருவிதத்துக்கு உபமானம் ஒரே கனியில் அது வளர்ந்த முறை ஒன்று எனினும் பக்கம் பக்கம் இருவிதமாய் சுவையமைதல் காணுகின்றோம். இது போன்ற பேதமே அவ்விரு பிண்டத்தும். மனிதருள் வேறுபாடு. ஒரு மனிதனைப் போல இன்னொருவர் இருக்கிறாரா? தோற்றத்தால் கொஞ்சம் ஒரு சாயலில இருக்கலாம். ஆனாலும் எல்லா வகையிலையும் டிட்டோ இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அவ்வளவு ஏன், ஒரு மரத்தில் ஆயிரக்கணக்கான இலைகள் உண்டு. ஒரு இலையை போல் இன்னொரு இலை இருக்காது. இதுதான் படைப்பின் ரகசியம். அப்படி இருக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில மற்றவரை போல் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை எல்லோருக்குள்ளேயும் உண்டு. அதாவது கீழே இருக்கிறவங்களை பார்க்க மாட்டாங்க, எப்பவும் மேல இருக்கிறவங்களை பார்த்து அவங்க மாதிரி அவங்க மாதிரி அவங்க மாதிரி ஆகணும். அதே போல மோட்டிவேஷன் சொல்லி குழந்தைகளிடத்துல அவனை பார் அவனை பார் அவனை பார், நீ நீயாக வாழ வேண்டும் என்று யாரும் சொல்றதே கிடையாது. எந்த நிலைக்கு போகணுன்ட்டு தான் சொல்லுவாங்க. சரி, அது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், தப்பு இல்லை. எங்கே பிரச்சனை என்றால், இந்த பேதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத போதுதான் சிக்கல். நாம் விரும்புகின்ற மேன்மைகளை அடைய முடியாத போது அடைந்தவர் மீது நமக்கு பொறாமை வரும், ஆசை வரும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்றார் வலு பெருந்தகை. வாழ்க்கை கெட்டு போகும். எனவே ஒரு உந்து சக்தி வேண்டும் என்றால், ஒரு உச்சத்தை தொட வேண்டும் என்ற ஒரு இலக்கு, அதை அமைத்துக் கொள்வதிலே தவறு கிடையாது. ஆனால் அடைந்தே தீர வேண்டும் என்று நினைக்கிறோமே, அடைந்தவர்களை பார்த்து பொறாமை வெறுப்பு கொள்கிறோமே, அங்கேதான் உடலும் கெட்டு மனமும் கெட்டு போகும். ஒவ்வொரு தீய குணமும் நம்முடைய உடலிலே சில நோய்களை உருவாக்கும் என்பது இன்றைய மருத்துவமே நிரூபித்திருக்கின்றது. மனம் சார்ந்த உடல் நோய்கள் என்று. இது வாழ்நாள் முழுவதும் பொறுமை கொண்டே இருப்பதில என்ன பலன்? ஒன்று கிடைக்காது என்றால் அதை விட்டு விலகுவதற்குத்தான் நாம் முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர, இறுதி மூச்சு வரைக்கும் எப்படியாவது அடைந்தே தீருவேன் என்று வாழ்ந்தால் வாழ்க்கையே வீணாகி போகுமே தவிர பயனுள்ளதாக அமையாது. ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நியதி அமைகிறது. மனிதர்களிலே
16 காரணங்களாலே நமக்குள் வேதங்கள் அமைகின்றன. அது அடிப்படையில பார்க்கின்ற போது நீங்க மற்றோட ஒப்பிட்டு பார்க்குறீங்க. ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகள் பிறக்கலாம் சில பேருக்கு. அந்த 2 குழந்தைகள் தோற்றத்திலே ஒன்றாக இருந்தாலும் சில நிலைகளிலே அவர்களிலே பேதம் இருக்கும். அப்போ 2 குழந்தைகளிலே பேதம் இருக்கிறது என்கின்ற போது அண்ணன் தம்பி அக்கா தங்கை வாழ்க்கையில பேதம் இருக்காதா? அப்போ பேதங்கள் இயற்கை விதி, அவற்றை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதுதான் இந்த தலைப்பின் சிந்தனையின் நோக்கமே. அடிப்படையில் ஒரு வயிற்றில் உருவாகும் இரட்டை பிண்டம், இரட்டை குழந்தைகள். உடல் அமைப்பு முதலியவை பேதம் காட்டல். உடலிலே கூட ஏதோ ஒரு இடத்துல இந்த 8 வித்தியாசங்கள் கண்டுபிடின்றாங்களே, அது மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். காரணம், கருவமையும் காலத்தில் தாயின் ரத்தம் கலந்தவற்றில் ஓடுவதில் பேதமாகும். கரு உருவாகின்ற போது ஒரு சிறு பேதம், அதாவது மைக்ரோ செகண்ட் சொல்றோமே, அந்த பேதத்திலே கூட சில மாற்றம் நிகழ்ந்து போகும். அப்போ ஒரு கரு உருவாவதற்கும் அதனோடு இணைந்து அடுத்த கரு உருவாவதற்கும் ஒரு மைக்ரோ செகண்ட் பேதம் இருக்கும். அதற்குள் தாய் உடலில் ரத்தம் கொஞ்சமா இடம் மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ உடலமைப்பு முதலில் பேதம் காட்டல், கருவமையும் காலத்தில் தாயின் ரத்தம் கலந்து அவற்றில் ஓடுவதில் பேதமாகும். வரு விதத்துக்கு உபமானம். இப்படி பேதமாகி வருவதற்கு காரணம், ஒரு உதாரணத்தை பார்க்கின்ற போது காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ஒன்று இருக்குங்க. அதுல ஸ்தல விருட்சம் மாமரம். அதுல ஒரு அறிவிப்பு பழகிடு வச்சிருந்தாங்க, ஏகம் அமரம் ஏகாம்பரம். சரி, ஒரு காலத்தில் இந்த மாமரத்திலே 4 வகை சுவையுள்ள பழங்கள் வந்து கொண்டிருந்தன, இப்ப வர்றதில்லைன்றாங்க. சரி, ஏகம் அமரம், ஏக மரம் தானே வரும், ஏகம் பரம் எப்படி வரும்? அது மட்டுமல்ல, ஏதோ ஒரு காலத்துல 4 சுவையுள்ள பழங்கள் வந்ததான், அந்த அதிசயமெல்லாம் வேண்டாம். இப்ப தோட்டத்துக்கு வாங்க, ஒரு மாமரத்துல ஒரு மாம்பழம், ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு சுவை இருக்கும், வேண்டாம், ஒரே ஒரு பழத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த பழத்திலே ஒரு பகுதியின் சுவைக்கும் மறுபகுதியின் சுவைக்கும், அதாவது இந்த கொட்டை இருக்கு இல்லையா, வெளிப்பகுதி உள்பகுதி, அதாவது மரத்தை நோக்கி இருக்கின்ற பகுதி, மறுபகுதி, இந்த 2ஐயும் அறுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாம் எளிதில் உணரக்கூடிய அளவுக்கு சுவையில பேதம் இருக்கும். காரணம் என்ன என்றால், காற்று சூரிய வெளிச்சம் எல்லாம் அதிகமாக கிடைக்கிறது எங்க? வெளிப்பக்கத்துல கிடைக்கும். மரத்தை ஒட்டி இருக்கின்ற பகுதியில இந்த 2மே சற்றே குறையும். அப்ப அதிகமாகப்பட்ட பகுதி இனிப்பாகவும், உள்பகுதி சற்று இனிப்பு குறைவாகவும் இருக்கும். இதுல என்ன ஸ்தல விருட்சத்துல அதிசயம்? ஒரு கற்பனை கதை, அவ்வளவுதான். உண்மையிலே ஒரு அணுக்களிலேயே 92 வகை இருக்குன்றாங்க. அப்ப அந்த அணுக்களின் சேர்க்கை தான் ஒரு பொருளோ ஜீவனோ பேதம் இருந்துதானே தீரும். எனவே ஒரு கனியில் அது வளர்ந்த முறை ஒன்று எனினும் பக்கம் பக்கம் இருவிதமாய் சுவையமைதல் காணுகின்றோம். இது போன்ற பேதமே இந்த இரட்டை குழந்தைகளில் உடல் அமைப்பிலே தொடங்கி குணம், அறிவு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், இந்த 7 சம்பத்துகளிலேயும் பேதம் இருக்கும். இதுக்கு மேல இங்க சாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. வாழ்க்கையில
நாம் தூய்க்கக்கூடிய மேன்மைகளே, சம்பத்துக்களே 7 தான். உருவ அமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். இதுக்கு மேல இங்க இல்ல தூய்ப்பதற்கு. அதனால்தான் குருச்சேத்திர யுத்தத்துல பாண்டவர் பக்கம் இருக்கின்ற சேனைகளின் எண்ணிக்கை 7 அக்ரோனி. அதாவது தெய்வம் காட்டுகின்ற வழியிலே 5 புலன்களை பயன் கொண்டு மனதை பக்குவப்படுத்தி உடலை பாதுகாத்துக் கொண்டால் இந்த 7 சம்பத்துக்களையும் தூய்க்கலாம் ஒரு மனிதன். அதான் 5 குதிரைகள், சாரதி, 7 அக்ரோனி சேனைகள். இதுதான் வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. இதற்கு தடை ஆன முதலான மற்றவை என்பதுதான் குருச்சேத்திர யுத்தம், வாழ்க்கை போராட்டம். எனவே மற்றவரோடு தன்னை ஒப்பிட்டு பேதம் கண்டு உயர்ந்தவற்றில் பெருமை கொள்வதும் தாழ்ந்தவற்றில் பொறாமை கொள்வதும் அறியாமையில் விளைந்த இயல்பு. சரி, இதற்கான காரணத்தை ஆழமாக சிந்திக்கவில்லை என்றாலும் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எல்லோருக்கும் உண்டு அல்லவா? அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் யோசிக்கிறாங்களா இல்லையா? பிச்சைக்காரன் கூட எல்லாரும் வசதியா இருக்கும்போது நான் ஏன் பிச்சை எடுக்கிறேன்னு தோணுமா இல்லையா? அப்ப எல்லோருக்கும் இந்த எண்ணம் வருகிறது, கேள்வி வருகிறது. கேள்வி வரும்போது பதில் ஒண்ணு வேணுமே. ஒண்ணு நாமே தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப கஷ்டம், ஞானம் வேணும். அல்லது மற்றவர் சொல்வதை நம்பியாகணும். அப்ப யார் சொல்வது நமக்கு நம்பிக்கை துரோகமாக மாறாது என்றால், யாரிடத்திலேயும் எதையும் எதிர்பார்க்காத ஒரு ஞானி, விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு ஞானி சொல்கின்ற கருத்திலேதான் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற இயல்பு இருக்குமே தவிர, பணத்தை மையமாக கொண்டு வாழ்கின்ற பூசாரி, மதவாதி உட்பட எல்லோருடைய கருத்துக்களிலும் மாற்று கருத்து உண்டு. நாம பிழைப்பு நடத்தியே ஆகணும். ஸோ நமக்கு சந்தோஷம் வர்ற மாதிரி ஏதாவது சொன்னாதான் நம்ம தட்டில் அதிகமாக காசு போடுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பண்ண பாவத்துக்கு நீ அனுப்பிக்கிறப்போ அப்படின்னா யார் காசு போடுவா? நீ செஞ்ச பாவத்துக்கு நாங்க என்ன செய்ய முடியும்னு குருக்கள் பேசினா அந்த கோயிலுக்கு யார் போவா? அப்போ மாற்று கருத்து, நீ ஒன்றும் பண்ண போன மாதிரி யோகியம் யார் இருக்கா? நீ ரொம்ப நல்லவன், மற்றவங்க தான் உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்க, அந்த திஷ்டி தான் உன்னை இப்படி பாடாப்படுத்துது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பரிகார பூஜை பண்றதுக்கு ரெடி ஆயிடுவான். இது மனதின் இயல்பு. எனவே கேள்வி வரும்போது ஆழமான சிந்தனை வேண்டும். யாரிடத்திலே உண்மையான பதில் கிடைக்குமோ அது வரைக்கும் தேட வேண்டும். அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்முடைய அறிவு ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்கின்ற வரைக்கும் தேடல் தொடர வேண்டும். ஒருத்தர் சொன்னது அப்படியே நம்பிக்கை கூடாதுங்க. மகரிஷியை இவ்வளவு தத்துவத்தை அறிவியல் பூர்வமாக தந்தாலும் என்ன சொல்றாங்க? நான் சொன்னேன்னு நம்பாதீங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். உங்களுக்குள்ளேயும் அறிவு இருக்குது. இன்னும் சொல்ல போனா என்னுடைய அறிவு 3ஆம் வகுப்பு தான், நீங்களாம் பட்டம் பெற்றவர்கள். அப்ப நீங்க சிந்திப்பார்களுடைய திறம் என்னை விட உங்களுக்கு அதிகம். அதை வச்சு சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய அறிவுக்கு ஏற்புடையது பொருத்தமானது என்று தெரிந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சொல்றது சொல்லிவிட்டேன், நல்லதானே ஏத்துக்குங்க, கெட்டதானே விட்டுடுங்கன்னு கண்ணதாசன் சொன்ன மாதிரி மகரிஷியும் சொல்லால் மட்டும் நம்பாதே என்பார். அதுதான் மகானுடைய இலக்கணமே. மற்றவங்க நான் சொல்றேன் கேளும்பாங்க. நீங்க கோவில்கள்லயோ மதவாதிகிட்டயோ நீ கேள்வி கேட்க முடியாது, அவங்க சொல்றதை கேட்டுக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா கேள்வி கேட்ட அவங்க விளக்கம் தெரியாத, அந்த முட்டாள்தனத்தை மறைக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு பதில் சொன்னா உனக்கு புரியாதுன்றவாங்க. அது மாதிரி ஞானிகளே
சொன்ன தெளிவான கருத்தை கூட சிந்தித்து பார் என்று நம்மை தூண்டி விடுவார்கள். சரி, மற்ற இடத்திலே கிடைக்கின்ற பதில் என்ன? சமுதாயத்துல வாழ்கிற மக்களிடத்துல இந்த கேள்வி இருக்கு. என்ன பதில்? அவன் பிறந்த நேரங்க, அவன் கொண்டு வந்த புண்ணியம், நாம என்ன பண்ண முடியும்? நாம கொண்டு வந்தது இவ்வளவுதான். விதி, தலையெழுத்து, நேரம், இப்படி எதையாவது சொல்லி புரிந்து கொண்டதை போல தலையாட்டி கொள்கிறோமே தவிர இந்த விதியை மாற்ற முடியுமா? எப்படி, எப்போது, யார் மூலமாக? அந்த விதி எப்படி மாறும்? விதி விதிக்கப்பட்டதுதான், மாற்ற முடியாது. ஆனா எப்ப மாறும்? முயற்சியை கொண்டு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அப்ப எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அறம் சார்ந்தே வாழ்வேன் என்ற ஒரு முயற்சி எடுக்கின்ற போது வருகின்ற துன்பங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா மேற்கொண்டு நான் பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதி எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த உறுதியை பின்பற்றுகின்ற போது நான் நன்மை பெறவில்லை என்றாலும் என் சந்ததிக்கு நிச்சயமாக துன்பத்தின் சுமை குறைந்து போகும். என் பேர குழந்தைகள் இன்னும் குறைந்து போகும். 4வது தலைமுறையிலே நன்மைகள் மிகுந்தும் எங்கோ 1-2 துன்பங்கள் வந்துடும் இருக்கும். 5, 6வது தலைமுறைகளிலே ஒரு சிக்கலும் இருக்காது. அவர்களிடத்திலே தீய எண்ணங்களே தோன்றாது. அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து விடலாம். அதனாலதான் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். விதி விதி விதியை நினைச்சுக்கிட்டு ஒன்றும் செய்யாம இருக்கலாமா? விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும். வேலை செய்தால் உயர்வோம் என்ற விபரம் மண்டையில் ஏறணும் என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எனவே அப்படி கேள்வி வந்ததை தேடி கண்டெடுத்து இவற்றிலிருந்து எப்படி நம்மை நம்முடைய சந்ததியை விடுவித்துக் கொள்வது என்று சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் நல்ல கருத்துக்கள், நல்ல பயிற்சி முறைகள் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த குறைகள் எல்லாம் நீக்குவதற்கு சில விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. அடுத்த தலைப்புல பார்க்க இருக்கிறோம், வானியல் சோதனத்துல. இப்படி தெய்வத்தை வேண்டினா நல்லது கிடைக்கும், அதை பண்ணா இதை பண்ணினா கிடைக்கும். தீர்க்கமாக அறிந்தவர்கள் மிக சிலர் மட்டுமே. மகரிஷி சொன்ன கருத்தை கூட எத்தனை பேர் ஆழமாக தெளிவாக விளங்கி கொண்டோம். மகரிஷி இவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த தெளிந்த கருத்துக்களை கூட நாம் தெளிவுபெற்றிருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது பேதம் இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தருடைய விளக்கத்திலையும் நாம் பேதத்தை பார்க்கிறோம். காரணம் என்ன? ஆராய்ச்சி வேணும். ஒவ்வொரு சொல்லையும் ஆராய்ந்து பார்க்கின்ற போதுதான் ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் பெற முடியும். குழப்பமில்லாத விளக்கத்தை பெற முடியும். எனவே இதன் காரணத்தை தவத்தில் ஆழ்ந்து விளக்கி சொன்ன மகான் வேதத்தை மகரிஷி அவர்கள். இதற்கு முன்னாடி இந்த திருமணம் நடக்கின்ற போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவாங்க இல்லையா? அதை என்ன சொன்னாங்க? 16 குழந்தைகள் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. பிறகு 16 வகை பேறுகள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்னென்னவோ சொத்து கணக்குல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையான 16 பேர்கள் என்ன என்பதை நாளை வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளி தனக்கு நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அருமையாக தொடர் நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சேஷாச்சலம் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். ஓரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வெண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் மைண்டுமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையற்றும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசற்றும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.